இந்த பொண்ணு கடந்த 10 நாளா ஸ்கூலுக்குள்ளேயே மாட்டிட்டு இருக்கா. இவ ஒவ்வொரு முறையும் வீட்டுக்கு போலான்னு காலை எடுத்து கீழே வச்சா மறுபடியும் இவ வந்து நிக்கிறது ஸ்கூலோட பேஸ்மெண்ட் தான். இருந்தாலும் இவ மனசு தளர விடாம எப்பயுமே வெளியே போறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா ஒவ்வொரு முறையும் அவளுக்கு தோல்வி மட்டும் தான் கிடைக்குது. அப்படிதான் ஒரு முறை பேஸ்மெண்ட் வந்து விழுகும் போது அங்க பைப்ல ரத்தத்தோட சேர்த்து போலீஸோட மார்க்ஸும் இருக்கிறது இந்த பொண்ணு பாக்குறா. அதை பார்த்தோன்னே அவளுக்கு ஏதோ ஞாபகம் வருது. ஆனா எதுவுமே அந்த பொண்ணுக்கு கிளியரா சரிப்பட்டு வரல. அதனால அவ ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்கலான்னு என்னாச்சு எனக்குன்னு கேக்குறா. ஆனா அவ ஃப்ரெண்டு ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிறா. ஸ்கூல்ல சுத்தில இந்த பொண்ணு காணவில்லைன்னு போஸ்டர் மட்டும்தான் இருக்கு. சோகத்தோட இந்த பொண்ணு ஆடிட்டோரியம் வந்தா அங்க இந்த பொண்ணு செத்துட்டதா சொல்லி எல்லாரும் இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. நான் உயிரோட தானே இருக்கேன், இதுக்கு எல்லாரும் எனக்கு இலவு பாடிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுங்க அப்படி இந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க இருந்து வந்து ஒரு பையன், நீ செத்துட்ட, நீ மட்டும் இல்ல நானும் செத்துட்டேன், நாம இப்ப ஆவியா தான் இருக்கோம், அது உனக்கு தெரியலையான்னு கேக்குறான். அவன் சொன்னதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம இந்த பொண்ணு, ஹே நான் இன்னும் சாகல அப்படின்னு கத்துறா. ஆனா சுத்தி இருந்த யாருக்குமே அது கேட்கல. ஏன்னா உண்மையிலேயே இந்த பொண்ணு செத்து போயிட்டா.